வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் அதிசய சித்தர் பகுதி 4. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 19. தான் மனசு வச்சிருந்தா சிவகுருநாதனை அன்னைக்கே காப்பாத்திருக்க முடியும்னு சித்தர் சொன்ன சொல் கணேஷை பிடிச்சி ஒரு உழுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். சித்தர் மனசு வைக்காம போனதால தான் தன்னுடைய அப்பா இறந்து போனாரா? மனக்கேள்வியோட அவரை நிமிர்ந்து பார்த்தான். சாமி, என் அப்பா சாவை பத்தின எதையும் என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. என் மனசை ரொம்ப நாளாக குறைஞ்சிக்கிட்டு இருக்க விஷயம் அது. என் அப்பா சாவில் மர்மம் இருக்கிறதா கூட நான் நினைக்கிறது உண்டு. இப்போ என்னன்னா, நீங்கள் கூட நான் மனசு வச்சிருந்தா அன்னைக்கு உங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கலான்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியம் தருது. எங்கள் அப்பா எப்படி செத்தாரு? நீங்கள் ஏன் என் அப்பாவை தெரிஞ்சே சாக விட்டீங்க? கணேஷ் பதைப்பதைப்போட கேட்க ஆரம்பிச்சான். கணேசா, பதட்டப்படாத, சாமி எல்லாத்தையும் சொல்லுவாரு. தேவராஜன் சித்தரை நோக்கி திரும்பினார். விசாலமான நிலப்பரப்புக்கு மேலே பெயர் தெரியாத மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் சந்திரன் தன்னோட நில ஒளிய வாரி வழங்கிட்டு இருந்தான். சித்தர் அந்த நிலவை நோக்கியபடி உதடுகளை பிரித்து பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு நகரத்து மனுஷங்களையே சுத்தமாக பிடிக்காது. அதுலேயும் பொன் பொருள் புகழுக்கு ஆசைப்படுற மனுஷங்கன்னா இன்னுமே கோபம்தான் வரும். உன் அப்பா ஆசையோடைய ஏகபோக பிரதிநிதியாக தான் என் முன்னாடி வந்து நின்னான். அது மட்டும் இல்லாமல் நான் அப்படின்ற அகங்காரம் உங்கள் அப்பா கிட்ட அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நான் அவனை வெறுத்தேன். சித்தர் பேச பேச அது வரைக்கும் தனக்கு அதில் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இருந்த செல்லியம்மா மெல்ல தீர்க்கமடைஞ்சி முழு கவனத்தோட சித்தரோட பேச்சை கேட்க தொடங்கியிருந்தா. தேவராஜ் இதை கவனிச்சாரு. அதே சமயம் சித்தர் பேச்சிலையும் குறியாதான் இருந்தாரு. கணேஷ் ரொம்பவே கூர்மையா அவரோட பேச்சில் லயிச்சு போயிருந்தான். முக்கியமான ஒரு கேள்வியை இந்த கட்டத்தில் கேட்கணும் அப்படின்னு தேவராஜனுக்கு தோணுச்சு. உடனே சாமியோட பேச்சை இடமறிச்சு சாமி அப்படின்னு கூப்பிட்டாரு. தேவராஜ் கூப்பிட்டதுக்கு என்னன்னு கேட்குற மாதிரி தன்னோட பேச்சை நிறுத்திட்டு திரும்பி பார்த்தாரு சித்தர். உங்களை பார்த்து தன் ஆசைகளை வெளிப்படுத்த அவர் என்ன முட்டாளா சாமி? நீங்கள் என்ன காசு பணம் உள்ள பெரிய தனவானா, இல்லை கண்ணி கழியாத அழகான பெண்ணா? ஒரு சாமியாரை பார்த்து ஒரு மனுஷர் தன்னுடைய ஆசைகளை ஏன் கொட்டணும்? மிக நுட்பமான ஒரு கேள்வியை கேட்டார் தேவராஜன். புழுவோட நீருக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய தூண்டில் ஊசி போல அது சித்தர் மனசில் மூழ்கி முதல்ல அவரை சிரிக்க வச்சுது. பிறகு கோபமாக பேசவும் வச்சுது. ஆயக்கலைகள் மொத்தம் 64. இதில் எத்தனை கலை உனக்கு தெரியும்? சித்தர் எதிர்கேள்வி கேட்டார். தேவராஜனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒரே குழப்பம். இந்த 64 கலைகள் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் நிறைய வித்தைகள் உண்டு. அதெல்லாம் என்னென்னு இந்த உலகத்துக்கே தெரியாது. இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாடு, தூக்கம், கல்யாணம், கேளிக்கை, மனசுக்கு துளியும் மேம்பாட்டை தராத ஏட்டுக்கல்வி, கை கால்களை அசைச்சு பார்க்க முடிஞ்சா ஏதோ ஒரு தொழிற்கல்வி, அவ்வளோதான். செல்லியம்மா ரொம்ப கூர்மையாக அவரை பேச்சை கேட்கறதும் இடையிடையே சிந்தனை வயப்படுறதுமா இருந்தா. தேவராஜன் அவ்வளவையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தார். நம்மகிட்ட இருக்கிறதே இந்த உடம்பு. இது விலை மதிக்க முடியாத ஒரு அம்சம். உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத தன்னை உணரக்கூடிய தன்மை, பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்கிற தன்மை, அதாவது ஆறாத அறிவு இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஆறாத அறிவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் சாப்பிடாம உயிர் வாழ முடியும், நீர் மேலே நடக்க முடியும், ஆகாயத்தில் மிதக்கவும் முடியும். அவ்வளவு ஏன், கூடு விட்டு கூடு பாயலாம், நெருப்பை விழுங்கி ஜீரணிக்கலாம், நடக்க போகிறது எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொன்னோன்னா முக்காலத்தையும் உன்னால் உணர முடியும். சித்தர் பல விஷயத்தை பற்றி அடுக்கிக்கிட்டே போனாலும் ஒரு இடத்துல கூட இரும்பை தங்கமாக்கலாம் அப்படின்ற ஒத்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. செல்லியம்மா அதை சட்டுன்னு தான் பேச்சில் பிடிச்சா. சாமி, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இரும்பு தங்கமாக்கலான்ற விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னா. உடனே ஒரு விதமாக அவளை வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு சித்தர். ரசவாதம் ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. அது இந்த உலகத்தில் கிடைக்கிற சில மூலிகை பொருட்களை கொண்டு செய்யப்படுற ஒரு வினை செயல், அவ்வளவுதான். இதில் மனசோட சாதனம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த சாதாரண செயல் தான் கணேசனோட அப்பாவை என்னை வெறுக்க வச்சுது. நான் பெரிய குடும்பஸ்தன், எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள நான் கரை சேர்க்கணும் அப்படின்னு ஆசையால் என்னை வழிமறிச்சான். பொதுவாக பழம் எப்பவும் தானாக பழுக்கணும்,
அடிச்சு பழுக்க வைக்கக்கூடாது. ஆனால் இவனுடைய அப்பா என்கிட்ட அதை அடிச்சு பழுக்க வைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டான். அவனை சபிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவன் தன்னுடைய மரண வாசலை நிற்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு விதியோட திட்டப்படியே அவனோட ஆயுட்காலம் இருக்கட்டும் அப்படின்னு பூஜ்ய ராஜ்யத்தில் விதி வழியே அவனை போக விட்டேன். விதியை எதிர்க்க மதி திடமாக இருக்கணும். ஆனால் அந்த மதிநுட்பம் அவன்கிட்ட இல்லை. என்னோட திடத்தை பயன்படுத்தி அன்னைக்கு அவன் மரணத்தை தவிர்த்திருக்கலாம். ஏனோ அவனுடைய கோப உணர்ச்சி அதுக்கு உதவி செய்யலை. என்னை விட்டு பிரிஞ்சவர் துப்பாக்கி குண்டுக்கு இணையான சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. ஆசைப்பை பிடிச்சிருந்த கணேசனோட அப்பாவை இன்னொரு பேராசக்காரன் பாவ புண்ணியம் பற்றி கொஞ்சமும் சிந்திக்காம தீர்த்து கட்டினதும் எனக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் அந்த வினாடியில் அவனுடைய குடும்பம் நிர்கதிக்கு ஆளாகி போனதை நினச்சி நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். சன்னியாசியான என் மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் வேதனை. அன்னைக்கு நான் இன்னும் முழு சன்னியாசி ஆகலைன்றதையும் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நீளமாக பேசி முடித்த சித்தரை கணேசன் கலங்கிய விழிகளோட பார்த்தான். அன்னைக்கு மட்டும் நீங்கள் அவரை காப்பாற்றிருந்தா இன்னைக்கு எனக்கு அப்படின்னு அவனுடைய வருத்தத்தை சொல்ல வாயெடுத்தான். உடனே தேவராஜ் மெல்ல அவனோட காலை மிதித்து எச்சரிக்கைப்படுத்தினாரு. ஆனால் சித்தர் இதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசினாரு. நீ சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு எனக்கு தெரியும். உன் அப்பா உதவி இல்லாமல் உன் குடும்பம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத சொல்ல போகிற அதானே? ஆமாம் அப்படின்னு தலையாட்டினான் கணேசன். கவலைப்படாத, அதுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு எனக்கு உன் ரூபத்தில் சந்தர்ப்பம் வந்திருக்கு. நீங்கள் நான் தேடிக்கிட்டு இருக்க மூலிகை செடியோட என்ன வர பௌர்ணமி இரவு இதே போல் வந்து சந்திங்க. அன்னைக்கு உங்களுக்கான உதவியை நான் செய்கிறேன். அது என்ன உதவின்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஒரு உதவியே உங்களை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக ஆக்கிடும். ஆனால் அதனால் கிடைக்க போகிற வசதிகள் சுகங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அழுத்து போக ஆரம்பிச்சிடும். அழிவில்லாத நிம்மதி ஆன்மீகத்திலையும் தவ வாழ்க்கையிலும் தான் இருக்குது அப்படின்னு தீர்க்கமாக சொல்லி முடித்தார் சித்தர். பிறகு செல்லியம்மா பக்கம் திரும்பினார். செல்லியம்மா, நீ கிளம்பு. அடுத்த ராத்திரியில் ஒரு பெண் இவ்வளோ தூரம் வந்தது இத்தனை மணி நேரம் கழிச்சதே அதிகம். உன் வீட்டில் உன்னை நேரம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோ கீழ்வானம் சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. சூரியோதயம் நடக்க போகுது. எனக்கு கடமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னவர் கணேசனையும் தேவராஜனையும் பார்த்து மந்தகாசமாக சிரித்தபடி அடுத்த பௌர்ணமி இரவில் சந்திப்போம் அப்படின்னு சொன்னார். தேவராஜனுக்கு லேசாக ஒரு நெருடல். சாமி அப்படின்னு கொஞ்சம் பணிவாக பேச ஆரம்பித்தார். என்ன, மூலிகை செடியை நாளைக்கு கூட கொண்டு வந்து கொடுக்குறோம். இதுக்காக அடுத்த பௌர்ணமி வரைக்கும் காத்திருக்கணுமா என்ன? காத்திருக்க தான் வேணும். நடுவில் நான் யாரையும் சந்திக்க விரும்பலை. சூரியனை பார்க்க தொடங்கிட்டா என்னுடைய மௌன உபவாசம் ஆரம்பமாயிடும். மேற்கொண்டு நீங்கள் எதுவும் பேச வேணாம். அதோட எங்களை உங்கள் சிஷ்யர்களாக நீங்கள் ஏற்றுக்கணும். வரிசையாக நீங்கள் அடுக்கிய வித்தைகளை எங்களுக்கு சொல்லித்தரணும். அதை கேட்ட சித்தர் உடனே பெருசாக சிரித்தார். நானும் இன்னும் சிஷ்யனாக தான்ப்பா இருக்கேன், எனக்கே சிஷ்யர்களா அப்படின்னு திருப்ப கேட்டார். அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி. அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். இப்போதைக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. நீ நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ சுலபமானதெல்லாம் கிடையாது. இதுக்கு நிறைய பக்குவப்பட்டாகணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி சாமி, அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். தேவராஜன் பிடிகை போட்டு பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இடைமறித்து பேச ஆரம்பித்தா செல்லியம்மா. நானும் உங்களை மாதிரி தான் சாமிக்கிட்ட சிஷ்யையாக சேர ஆசைப்பட்டேன். சாமி என்னை ஏற்றுக்கல. பெண்கள்லாம் சித்தராக முடியாது, அதுக்கு அவங்களுடைய உடற்கூறு இடம் தராதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு. இருந்தாலும் நான் விடாமல் சில விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதில் ஒன்று தான் செத்த மாதிரி கிடக்கிறதா? தேவராஜ் கேட்டார். ஆமாம், இதை கற்றுக்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன் தெரியுமா? மூச்சை கட்டுறது அவ்வளோ பெரிய வித்தை. இதனால் என்ன லாபம்? கணேசன் கேட்டான். எவ்வளோக்கு எவ்வளவு மூச்சு விடுற அளவை நம்ம குறைக்கிறோமோ அத்தனை அளவு ஆன்மா மேலெழும்ப ஆரம்பிக்கும். இடுப்புக்கு கிட்ட கிடக்கிற மூல சக்தியை ஒரு பாம்பு படம் எடுத்து நிமிர்ந்து நிற்கிற மாதிரி மெல்ல மேலெழுப்பி இதயம் வழியாக கடந்து நெற்றி போட்டுக்கிட்ட வந்து சேரும். அப்போது ஒரு விளங்க முடியாத சுக உணர்வு ஏற்படும். அந்த சுக உணர்வை எவ்வளோ நேரம் வேணும்னாலும் நம்ம அனுபவிக்கலாம். அந்த சுகத்தை அனுபவித்தவங்க பிறகு இந்த உலகத்தில் வேறு எந்த சுகத்தையும் விரும்பவே மாட்டாங்க. பாம்பாட்டு சித்தர் இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுல பெரிய கில்லாடி. ஒரு பாம்பு படம் எடுத்து நிமிர்ற மாதிரி
ஆன்ம சக்தியை நிமிர்த்தி பழக்கப்பட்டதால தான் அவர் பாம்பாட்டு சித்தன்ற பேரையே அடைஞ்சதா சொல்லுவாங்க. செல்லி அம்மா ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்து முடிச்சா. ஒரு தேர்ந்த கல்வி அறிவு பெற்ற மாதிரி அந்த சமயம் அவ கணேஷோட கண்களுக்கும் தேவராஜோட கண்களுக்கும் தெரிஞ்சா. அவ பேச்சுல லயிச்சு போனவங்க சட்டுன்னு திரும்பி பார்த்தாங்க. அங்க சித்தரை காணோம். இதுதான் சாக்குன்னு அவர் நழுவி போயிட்டது புரிய ஆரம்பிச்சுது. அடடா, பேச்சு சுவாரஸ்யத்துல அவரை நழுவ விட்டுட்டோமே. கணேஷ் ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிச்சான். கவலைப்பட தேவையில்லை, செல்லி அம்மா சொன்னா. ஏன் நடுவில் சந்திக்க கூடாதா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவர் இந்த மலையில எங்க தான் தங்கியிருக்காரு? தேவராஜ் கேட்டாரு. அது மட்டும் யாருக்குமே தெரியாது, செல்லி அம்மா பதில் சொன்னா. இந்த மலையிலே இருக்கிற உனக்கு கூடவா அது தெரியாது? தேவராஜ் பூடகமா கேட்டாரு. நிஜமாதான் சொல்றேன், எனக்கு தெரியாது. மறுபடியும் செல்லி அம்மா பதில் சொன்னா. ஆமா, உன் வீட்டில் உன்னை தேட மாட்டாங்களா? கணேஷ் கேட்டான். இல்லை, நிச்சயம் தேட மாட்டாங்க. நான் சாமியாரை தான் பார்க்க போயிருக்கேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். செல்லி அம்மாவோட பதில் வந்ததும், இந்த ராத்திரியில் இப்படி தனியாக வர்றதுக்கு உனக்கு பயமா இல்லையா? தேவராஜ் கேட்டாரு. பயந்தா அசாதாரணமான காரியங்களில் ஈடுபட முடியாதே. மீறி ஆபத்து வந்தா தப்பிக்கிற வழி எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட ஒரு பொடி இருக்கு, அதை எடுத்து ஊதினா என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே அடுத்த வினாடியே மயக்கம் அடைஞ்சிருவாங்க. நான் மட்டும் மூச்சடக்கி அங்கேருந்து தப்பிச்சிட முடியும். இன்னும் எவ்வளவோ வித்தைகள் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? செல்லி அம்மா ரொம்ப பெருமையாக சொல்ல ஆரம்பிச்சா. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ? பார்க்கறதுக்கு அழகாக லட்சணமாக இருக்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு வாழ்கிறத விட்டுட்டு அப்படின்னு தேவராஜ் இழுத்து பேச ஆரம்பித்தார். எல்லா பெண்களையும் போல நான் இல்லை, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது. அவருடைய அந்த காட்டுத்தமிழுக்கு நடுவில் திடீர்னு ஆங்கில சொல் எட்டி பார்த்ததும் தேவராஜ் மூளையை அது கிள்ள ஆரம்பிச்சது. ஆமாம், நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? தேவராஜ் கேட்டாரு. எனக்கேது படிப்பு? இந்த மலையில் பெண்கள் யாரும் படிக்கிறதில்ல, படிப்புக்கு அவசியமும் இல்லை. செல்லி அம்மா ரொம்ப பெரிய பொய்ய சொல்கிறதா தேவராஜ் மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டாரு. அதே வேளையில் சூரியன் நிமிர ஆரம்பிச்சிருந்தான். அடடா, நேரமாச்சே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னவ வேகமாக நடக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச தூரம் போனவ திரும்பி பார்த்து ஒரு விஷயத்தை கேட்டா. அப்போது அடுத்த பௌர்ணமிக்கு கட்டாயம் வருவீங்க தானே? நிச்சயம் வருவோம். தேவராஜோட பதிலால் மௌனமாகிட்டு யோசனையோடு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சா. அவன் அங்கேருந்து போன பிறகு தேவராஜ் கணேஷ் பக்கம் திரும்பினாரு. கணேஷ், இவ ஒரு மர்மமான கேரக்டர், நிறையவே பொய் சொல்கிறா அப்படின்னு சொன்னார். ஆமாம் சார், இங்கிலீஷ்லாம் வேறு பேசுகிறா, ஒன்றுமே படித்ததில்லைன்னு வேற சொல்கிறா. சரி சரி வா, வந்த வழியை திரும்பி போய் நம்ம ஜோல்னா பையை தேடுவோம். பேண்ட்டு சட்டையை முதல்ல எடுத்து போட்டுக்கணும். இந்த கோலத்தில் யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா மானக்கேடாக போயிடும். 2 பேரும் திரும்பி நடக்க ஆரம்பித்தாங்க. நடக்கும்போது உற்சாகமாக பேசவும் தொடங்கினாங்க. சார், வந்த காரியம் ஏறத்தாழ வெற்றி தானே. சித்தரை சந்தித்தது, அவர் தேடுற மூலிகையை நமக்கு தெரியும்னு போய் சொல்லி அவரை நம் வசப்படுத்தினது, அதை விட அவர் அடையாளம் கண்டுபிடிச்சது, இதெல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் கணேஷ் இருக்கு. சார், அடுத்த பௌர்ணமிக்கு வர சொல்லியிருக்காரே, வந்தால் என்ன தருவார்? அவர் சொன்ன வார்த்தையில் கேட்கும்போது என்னால் நம்பவே முடியல. அப்படி என்னதான் சார் அவர் நமக்கு தரப்போகிறாரு? என்ன தர முடியும் அவரால்? கணேஷ் ரொம்பவும் சந்தேகத்தோட கேட்டான். முட்டாள்தனமாக பேசாத. இந்த மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு தங்கம் தந்த மாதிரி உனக்கு ஏதாவது விலை மதிப்பில்லாத ஏதாவது ஒரு பொருளாக தரலாம் இல்லையா? அதை கேட்டதும் கணேஷோட மனசுக்குள்ள சந்தோஷம் பரவ ஆரம்பிச்சது. 2 பேரும் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மரக்கிளையில் தொங்கிட்டு இருந்த ஜோல்னா பை விடிஞ்ச அந்த வெளிச்சத்தில் நல்லாவே தென்பட்டுச்சு. நெருங்கி பையை வெளியே எடுத்தப்போ அதுக்கு மேலே ஒரு காகிதம் இருந்துச்சு. காகிதத்தில் என்னவோ எழுதியிருந்தது. அதை படிக்க ஆரம்பித்தான் கணேஷ். முட்டாள்களே, அடுத்த முறை நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள். எச்சரிக்கை, நம்ப மறுத்தால் திரும்பி பாருங்கள் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. கணேஷ் வேகமாக திரும்பி பார்த்தான். பார்த்தவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டான். அத்தியாயம் 20. கணேஷை போலவே தேவராஜும் ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. அதுக்கான காரணம், தலையில்லாத ஒரு கரடி மரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருந்தது. அதோடைய பின்னங்கால்கள் 2ஐயும் ஆலமரத்து விழுதால யாரோ தலைகீழாக தொங்க விட்டுருந்தாங்க. சார், என்ன சார் இதெல்லாம்?
கணேஷ் பற்கள் தந்தி அடிக்க பதறி போனான். தேவராஜன் கரடியை பார்த்தபடியே கடிதத்தை படிச்சாரு. படிச்சுட்டு காற்றால இறுகி போன காங்கிரீட் போல முகம் மாற ஆழமா யோசிக்கவும் தொடங்கினாரு. என்ன சார் யோசிக்கிறீங்க? கணேஷ் அவசர அவசரமா பேண்ட்டை மாட்டியபடியே பேசினா. ஒண்ணுமில்ல கணேஷ், இந்த சித்தரோட பின்புலத்துல எக்குத்தப்பான மர்மம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் யோசிக்கிறேன். அவனுக்கு பதில சொன்னபடியே தேவராஜும் பேண்ட் சட்டைகளை அணிய தொடங்கினாரு. என்னது மர்மமா? ஆமா, இது ஒரு மிரட்டல் கடுதாசி. அந்த சாமியாரா இருக்கட்டும், ராத்திரியில சடலமா தூங்கிட்டு சர்வ சாதாரணமா நடந்து வந்த அந்த பெண்ணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு மர்மமா தான் தோணுது. சார், இந்த கடிதத்தை யார் தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரோ, ஆனா நிச்சயமா இதை எழுதினவங்க நம்மளை போலவே நோக்கம் கொண்டவங்களா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவராஜ் சொல்லவும், அது எப்படி சார், அவங்களுக்கு நாம சித்தரை சந்திக்க வந்தது தெரியும், நாம தான் யார்கிட்டையும் இதை பத்தி மூச்சு கூட விடவே இல்லையே. உன் கேள்வியை தான் நானும் கேட்கறேன், எப்படி தெரியும்? யார் இவங்க? இவங்களுக்கு நாம எந்த வகையில விரோதிங்க? சார், நடந்துகிட்டே பேசலாமா? இங்க நிற்கவே வேணாம், பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் பொறு, அந்த கரடியோட சடலத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் அது கிட்டலாம் போறீங்க? போக வேணாம் சார், வேண்டாம் அப்படின்னு தடுத்தான் கணேஷ். இங்க பாரு கணேஷ், இந்த மாதிரி விஷயத்துல பயப்படவே கூடாது. மனசை நம்ம எந்த அளவுக்கு தைரியமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவும் நல்லது. கணேஷும் அதை கேட்டுட்டு அவரோட பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சான். இறந்து கிடந்த அந்த கரடி கிட்ட நெருங்கி போனாரு தேவராஜ். தலையை தொலைச்சிட்டு ரொம்ப பரிதாபமா தொங்கிட்டு இருந்தது அந்த கரடி. அறுபட்டு கழுத்துப்புறம் ரத்தம் சொட்டு சொட்டா சிந்திக்கிட்டு இருந்துச்சு. நல்ல பருமனான வயதான கரடி. கால் நகங்கள் 20 மில்லிமீட்டர் நிலத்துக்கும் குறையாமல் இருந்துச்சு. புசு புசுன்னு அடர்த்தியான முடியும் கூட. இந்த கரடியை பிடிச்சி இதோட கழுத்தை நறுக்கிற அளவுக்கு தைரியமும் பலமும் இருக்குதுன்னா இந்த கடுதாசியை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்னு தேவராஜுக்கு புரிஞ்சு போச்சு. கரடியை ஒரு கண்ணால பார்த்தபடியே அதனோட சூழ்நிலையையும் அலசி ஆராய ஆரம்பிச்சாரு. அருவி ஓட்டமும் அடர்ந்த மரக்கூட்டமும் அவரோட கண்களுக்கு காட்சியா கிடைச்சிது. அங்கங்க விடியற்கால பட்சிகளுடைய சிறகு விரிச்ச கும்மாளம், பொல பொலன்னு பனிச்சிதறல், ஊடே ஊசி தைப்பா உள்ளரங்க ஆரம்பிச்சுது. கதிரவன் துணை கிரகண கதிர்களை கொஞ்சம் கொஞ்சமா பரப்ப ஆரம்பிச்சிருந்தான். கரடி தொங்கிட்டு இருந்த அந்த மரத்தை பார்த்தாரு. இலகுவா ஏற முடிகிற மாதிரியான தோற்றம் தான் அதுல அவருக்கு தெரிஞ்சது. மரம் பருமனா இருந்துச்சு. அதுல ரத்தம் தோஞ்சு போய் காஞ்சும் கலந்துச்சு. புல் தர அநேக இடங்கள்ல சிதைஞ்சு போய் கால் பதிஞ்ச தடங்கள் தெளிவா தெரிஞ்சுது. அந்த தடயங்கள்ல ஈரம் இன்னும் உலரவே இல்லை. சுமாரா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வுகளுக்கு நடந்திருக்கணும் அப்படின்ற கருத்துக்கு தேவராஜ் வந்திருந்தாரு. அப்போ கொஞ்சம் தொலைவில் ஏதோ ஒரு அரவம் கேட்டுச்சு. உக்கிரமா சில மிருகங்கள் உருமக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. தேவராஜ் பயந்து போய் அரவம் வந்த அந்த திக்கை நோக்கி பார்த்தாரு. அங்க கூட்டம் கூட்டமா கரடிகள். தங்களோட இனத்தை சேர்ந்த ஒரு பிரஜை கொல்லப்பட்டு மரத்துல தொங்க விடப்பட்டிருக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேகமா அவங்கள நோக்கி தான் தவி தவி வந்துகிட்டு இருந்தது. கணேஷ் அவசரத்துல ஜோல்னா பை, டார்ச் லைட், பிஸ்கட், பிரெட் பாக்கெட்டுகளை அங்கேயே போட்டுட்டு தேவராஜோட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சான். ஓட்டம்னா அப்படி ஒரு ஓட்டம், அசூரமான ஓட்டம் அது. கால்களில் காற்று புயலா பார்க்கும்படியான ஒரு ஓட்டம். மேடு பள்ளம், பாறை திண்டுகள், இடைப்பட்ட மரக்கிளைகள், அடர்ந்த செடி கொடிகள்னு எதையுமே பொருட்படுத்தாம 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. நாடி துடிப்புல 2 பங்கு வேகம் கூடி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சமவெளிக்கரையில ஒரு குடிசைக்கு முன்னாடி அந்த ஓட்டம் முடிவுக்கு வந்துச்சு. இதையும் தனக்குள்ள தாறுமாறம் நுழைஞ்சிட்டு இருந்த குருதிகளை பம்ப் பண்ண முடியாம திணறி போய் அந்த கண்டனத்தை முகவேறு மூலமா வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலைப்பாம்பு மூச்சு வாங்குற மாதிரி 2 பேரும் புசு புசுன்னு பலமா மூச்சிரைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ யாரோ தோல்ல கை வச்ச மாதிரியான உணர்வு. திரும்பி பார்த்ததும் தேவராஜ் திகைச்சு போயிட்டாரு. மிக கொடூரமான முகத்தோட ஒருத்தன் இருந்தான். யாரு சாமி நீங்க? ஏன் இப்படி ஓடி வரீங்க? ரொம்ப இலகுவா கேட்டான். உடம்பு முழுக்க கருப்பு போர்வைய சுற்றி தலைக்கு ஒரு உருமாவை கட்டியிருந்தான். உதட்டோரமா தீக்கங்கோட ஒரு சுருட்டு. தேவராஜுக்கு நெஞ்ச கரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கணேஷ் அப்படியே உட்காந்துட்டான். கரடி துரத்துச்சு, அதான் ஓடி வரோம் அப்படின்னு தேவராஜ் திக்கி திணறி பேச ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் அதுங்க வராதே, அங்கங்க கண்ணி வச்சிருக்கோமே, திரும்ப வந்துடுச்சா?
ஆமா, நீங்கெல்லாம் யாரு? கேள்வியோட போர்வையை திறந்து மறுபடியும் மூடிக்கிட்டான். நாங்க அருவிக்கு குளிக்க வந்தோம், வழி தெரியாம மாட்டிக்கிட்டோம். கணேஷ் தாம் பங்குக்கு சமாளிக்க தேவராஜ் கொஞ்சம் அவனை பெருமிதமா பார்க்க ஆரம்பிச்சாரு. இதை கேட்டதும் அவனுடைய முகம் அஷ்டகோணலா மாற ஆரம்பிச்சது. நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு உடனே சொன்னா. உங்ககிட்ட எதுக்குப்பா நாங்க பொய் சொல்லணும்? சட்டுன்னு திரும்ப கேட்டாரு தேவராஜ். அவன் துளியும் தயக்கம் காட்டாம சில வினாடிகள் மௌனம் சாதிச்சுட்டு, சரி சரி நான் வழிகாட்டுறேன், இப்ப நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டான். பஸ் ஸ்டாண்டுக்கு. எந்த ஊர் நீங்க? நாங்கெல்லாம் நாமக்கல். நாமக்கல்ல எந்த இடம்? அவன் நிருபர் மாதிரி பலமா கேள்வி கேட்கவும் தேவராஜுக்கு அது எரிச்சலை ஏற்படுத்த ஆரம்பிச்சுது. ஏன், தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? கொஞ்சம் எரிச்சலோட கேட்டான் கணேஷ். என்னங்க நீங்க சும்மா கேட்டதுக்கு இப்படி கோபிச்சுக்கிறீங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு அமைதியானா. தேவராஜ் கணேஷை கண் சிமிட்டலா பார்த்தபடி அவன் முன் வந்தாரு. இங்க கோவப்படவோ உணர்ச்சி வசப்படவோ கூடாது. அவருடைய மூளைக்குள்ள ஒரு பட்சி கூவ ஆரம்பிச்சது. நாங்க நாமக்கல்ல ராமபுரம் புதூர்ல இருந்து வரோம் அப்படின்னு சொன்னபடியே சோம்பல் முறிச்சாரு. அவன் அதை கேட்டுட்டு குடிசைக்குள்ள போனான். சாமி உள்ள வாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னான். மெல்ல உள்ள எட்டி பார்த்தாரு தேவராஜ். சாணி மெழுகிய குறுகன குடிசை. உள்புறம் கூரை சரிவுல கம்பும் அரிவாலும் நிறைய சொருகப்பட்டிருந்தது. ஒரு நாட்டு துப்பாக்கியும் தொங்கிக்கிட்டு இருந்தது. அங்கங்க நிறைய சுரை குடிக்கையும் தெரிஞ்சுது. ஆமா, இந்த குடுவையில என்ன இருக்கு? தேவராஜ் கேட்டாரு. இதெல்லாம் தேனுங்க, உங்களுக்கு வேணுமா? எவ்வளவு? வெறும் தேன் வேணுமா இல்ல போதை தரக்கூடிய தேன் தரட்டுமா? என்னது, போதை தேனா? ஆமா சாமி. கிரந்தின்னு ஒரு செடி இருக்கு. அது கஞ்சா செடி மாதிரி இருக்கும். ஒரு காயை நசுக்குன்னா சாறு வரும். அதை தேன்ல கலந்து குடிச்சா சீப சாராயம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொன்னான். வாயை பிளந்தாரு தேவராஜ். சாமி, வேறு யார்கிட்டையும் இதை பத்தி பேசிடாதீங்க. தேன் தேவைப்பட்டா இங்க வாங்க, நான் தரேன். ஏன், வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்? தேவராஜ் கேட்டாரு. கிரந்தி அப்படின்ற அந்த செடிக்கு விஷம் இருக்குன்ற அபிப்பிராயம் இங்க இருக்க மலை ஜனங்களுக்கு உண்டு. அந்த காயோட சாரை எடுத்து தேன்ல கலந்து குடிக்கிறவன் பைத்தியம் ஆயிடுவானே பைத்தியகாரத்தனமா சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா நான் அந்த தேனை குடிக்கிறேன். எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். உடனே தேவராஜ் விதிர்த்து போனாரு. என்னப்பா நீ பைத்தியம் அது இதுன்னு பயமுறுத்துறியே? சாமி, உள்ளதை சொன்னேன். என்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது பாருங்க. அப்படியா? அப்படின்னா இந்த மலையை பத்தி கொஞ்சம் சொல்ல கேட்கலாம். தேவராஜ் வேணும்னே ஒரு கேள்வியை கேட்டாரு. இந்த மலையை பத்தி உனக்கு என்ன சாமி தெரியணும்? அதை கேளு. நீ எத்தனை வருஷமா இங்க இருக்க? தேவராஜ் கேட்டாரு. நான் பிறந்து வளர்ந்ததே இங்கதான். இந்த மலைக்காட்டுல இப்படி தனியா இருக்கியே, உனக்கு பயமா இல்லை? சாமி, நான் ஒரு வேட்டைக்கார நாய் மாதிரிங்க, தனியா தான் இருப்பேன். இந்த பக்கம் எனக்கு சொந்தமா ஒரு அன்னாசி தோட்டம் இருக்குது. அதை காவல் காக்கிறதே என்னோட ஜோலி. அப்படின்னா இந்த மலையில திரியிறாரே சித்தர், அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கையா? யாரு? சமுத்திரசாமி பத்தியா நீங்க கேக்குறீங்க? ஆமா, அவரே தான். அவர் ரொம்ப நல்ல மனுஷராச்சுங்களே, எங்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் மாதிரி. ஆமா, அவர் நிஜமாலுமே சித்தர் தானா? என்ன சாமி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? ஆமா, உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வந்துச்சு? இல்ல, சும்மா கேட்டேன். நேத்து கூட 2 பேர் வந்தாங்க, அவங்களும் இதே மாதிரி தான் கேட்டாங்க. அவன் அப்படி சொன்னதும் தேவராஜுக்கு பொட்டுல வண்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது, நேத்து கூட 2 பேர் வந்தாங்களா? அவங்களும் இதே மாதிரி கேட்டாங்களா? அவன் அப்படி சொன்னதும் தேவராஜுக்கு மனசுக்குள்ள பல சந்தேகங்கள் உருவாக ஆரம்பிச்சது. நேத்து 2 பேர் வந்தாங்களா? மறுபடியும் கேட்டாரு. ஆமாங்க, உங்களை போலதான் இருந்தாங்க. ஏதோ வியாதிக்கு மருந்து வேணும்னு சித்தரை பார்க்கணும், எங்க பார்க்கலான்னு கேட்டாங்க. ஆமா, நீ என்ன சொன்ன? நடந்துகிட்டே பேசுவோமா? அவன் குடிசையை விட்டு வெளியே வந்து நடக்க தொடங்கினான். குடிசையை பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. குடிசை திறந்தபடியே தான் கிடந்துச்சு. என்னப்பா, குடிசையை திறந்து போட்டுட்டு நீ பாட்டுக்கு வர? தேவராஜ் பதட்டமா கேட்டாரு. சாமி, இந்த முனியப்பங்கொண்ட குடிசைக்குள்ள எந்த திருடனும் நுழைஞ்சிட முடியாது. அதுலயும் என் செல்லுமணி இருக்கச்ச அப்படின்னு சொல்லிட்டு கைகளை தட்டினா. எங்கிருந்தோ பறந்தோடி வந்துச்சு ஒரு வெண்ணிற நாய். டே செல்லுமணி, குடிசையை பார்த்துக்கடா அப்படி சொன்னதும் அதை புரிஞ்சுக்கிட்டு துள்ளி குதிச்சு குடிசையை நோக்கி ஓடி அதனுடைய வாசல்ல படுத்துக்குச்சு. அதை பார்க்கறதுக்கு கணேஷுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, நாம கிளம்பலாமா அப்படின்னு துரிதப்படுத்த ஆரம்பிச்சாரு தேவராஜ். 3 பேரும் நடக்க தொடங்கினாங்க.
பாதையே இல்லாத புல்வெளிகளை நடந்து, குறுக்கிட்ட தோட்டங்களில் அதோடைய வரப்புகளை நடந்து ஒரு வழியாக ஒரு மண் பாதையை எட்டி பிடிச்சாங்க. இதுலேயே நேராக போனால் ஒரு தார் ரோட்டில் போய் முடியும் அப்படின்னு அந்த நபர் சொன்னான். சரி, நாங்கள் போய்க்கிறோம், உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி முனியப்பா அப்படின்னு தேவராஜ் சொன்னதும் அவன் கும்பிட்டபடி திரும்பி நடக்க ஆரம்பித்தான். தார் சாலையில் கணேஷும் தேவராஜும் நடக்க தொடங்கினாங்க. சார், நேராக சேலத்துக்கு தானே சார் போகிறோம்? கணேஷ் நடக்கும்போது கேட்டான். ஆமாம் கணேஷ், இன்னைக்கு டியூட்டிக்கு போயிடலாம். தேவையில்லாமல் லீவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாம் அடுத்த பௌர்ணமிக்கு பார்த்துக்கலாம். சார், அந்த சித்தர் கேட்டாரே மூலிகை, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஓ, நடுவில் அந்த வேலை வேறு இருக்கோ? 2 பேரும் பேசியபடியே வரவும் அதுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து சேர்ந்துருந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தது. பஸ்ஸை ஒட்டி ஒரு டீ கடை, கொஞ்சம் பழக்கடைகள். அந்த பழக்கடையில் ஒரு இளம்பெண் பழத்தை விலை பேசிக்கிட்டு இருந்தா. சல்வார் கமீஸ், துப்பட்டாவில் பார்க்க பிரமாதமாக தென்பட்டா. ஹை ஹீல் ஸ்லிப்பர்ஸையும் போட்டிருந்தா. அவள் யதார்த்தமாக திரும்பினப்போ தேவராஜ் அவளை பார்த்தாரு. அவளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு பிரமை அவருக்குள்ளே ஏற்பட்டுச்சு. இவளை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தேவராஜ் யோசிச்சுட்டு இருந்த அந்த வினாடியில் அவளும் தேவராஜை கவனிச்சிட்டா. கவனிச்சதும் அங்கிருந்து வேகமாக விலகி போக ஆரம்பிச்சா. கணேஷ், அவளை பாரு, அவ செல்லியம்மா தானே அப்படின்னு கிட்டத்தட்ட சத்தம் போட்டு அவரையும் அறியாமல் கத்திட்டாரு. அந்த நவநாகரிகமான பெண்ணை பார்த்து செல்லியம்மாள் தேவராஜன் கத்துனதை தொடர்ந்து கணேஷ் அவளை ஊன்றி பார்க்க தொடங்கினா. அதுக்குள்ளாவ ஒரு மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிருந்தா. அத்தியாயம் 21. ஃபேக்ட்ரி பரபரப்பாக தென்பட்டுச்சு. வழக்கம் போல எந்திரங்களுடைய ஊங்கரான இறைச்சல் மத்தியில் தொழிலாளர்கள் அவனுடைய கடமைகளை ரொம்ப சீரும் சிறப்பமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏனோ தெரியல, கணேஷரை மட்டும் அந்த சூழ்நிலையில் ஒன்றி போகவே முடியல. அவனுக்குள்ள தன்னையும் தேவராஜனையும் யாரோ கண்காணிக்கிற மாதிரியான உள்ளுணர்வு ஏற்பட ஆரம்பிச்சது. மிரட்டல் கடிதம், கரடியோட சவம் அப்படின்னு கொல்லிமலை சம்பவங்கள் அவன் மனசுக்குள்ள வட்டம் அடிக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் அவனுடைய தோலை யாரோ தொட்ட மாதிரி உணர்ந்தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அது தேவராஜ் தான். என்ன கணேஷ், இன்னும் நீ அதிர்ச்சியிலிருந்து வெளிவரல போல இருக்கே? அதிர்ச்சி மட்டுமா சார்? நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புதிர் ஆலமர விருட்சம் மாதிரி வளர்ந்து நிற்குது சார். அதே சமயம் ஷிஃப்ட் முடிந்ததுக்கான அறிகுறியா மணி சப்தமும் ஒலிக்க ஆரம்பிச்சது. கணேஷ், யூனிஃபார்ம் மாற்றிக்கிட்டு கிளம்ப தயாராகு, நம்ம இன்னைக்கு ஒரு புது நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு தேவராஜ் வேக வேகமாக பேச ஆரம்பித்தார். யார் சார் அவர் அப்படின்னு ஆர்வமாக கேட்டான் கணேஷ். நான் யாருன்னு சொல்கிறேன், நீ பைக்கு கிட்ட வந்து நில்லு. சொன்னவர் அங்கேருந்து நகர்ந்து போயிட்டாரு. சரியா 15வது நிமிஷம் வாதநாராயண மரத்துக்கு கீழே தேவராஜ் பைக்குக்கு பக்கத்தில் தயாராக நின்றுக்கிட்டு இருந்தான் கணேஷ். தேவராஜ் வேகமாக வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணவும் கணேஷ் அதில் ஏறி உட்காந்துக்கிட்டான். பைக் சிட்டு மாதிரி பறக்க ஆரம்பிச்சது. யார் சார் அந்த புது நபர்? சீக்கிரமாக சொல்லுங்களேன். ஆமாம், நாம் எதுக்காக அவரை பார்க்க போகிறோம்? கணேஷ் அடுக்கடுக்கான கேள்விகளை ஆரம்பித்தான். கணேஷ், நம்ம முயற்சிக்கு இன்னொரு நபருடைய துணை அவசியம் தேவைப்படுது. நாம் சந்திக்க போகிற நபர் சாதாரண மனுஷனே கிடையாது. ஐக்கியூவில் நம்பர் 1, துப்பாக்கி சுடுறது, கத்தி எறிகிறது, மலை ஏறுறது, கராத்தே, குங்ஃபூன்னு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்ச நபர். தேவராஜ் பேச பேச கணேஷ்கிட்ட ஒரு மௌனம். ஏய், என்னப்பா சத்தத்தையே காணோம்? மறுபடியும் மௌனம். கணேஷ், உங்ககிட்ட தான், ஏன் பேச மாட்டேங்கிற? இல்லை சார், நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் ஒரு அபூர்வமான ரகசியம். இந்த ரகசியத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லியே ஆகணுமா? வேற வழி இல்லை. சித்தரை சுற்றி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. நமக்கு வந்த மிரட்டல்கள், நம்ம சுற்றி நடமாடக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்த்தா இவங்க எல்லாத்தையும் நம்மால் தனியாலாம் சமாளிக்க முடியாதுன்னு தோணுது. அதுக்காக இன்னொரு நபரை கூட்டு சேர்த்தே ஆகணுமா சார்? கணேஷ் ரொம்ப விரக்தியாக கேட்டான். கணேஷ், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம முயற்சியில் நம்ம வெற்றி அடையலைனாலும் தோல்வி அடைஞ்சிடவே கூடாது. நம்ம முயற்சியில் நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. எல்லாம் சரிதான் சார். அந்த 3வது நபரை நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம்? முழுசாக நம்பலாம். எனக்கு ஏறத்தாழ அவர் 10 வருஷமாக பழக்கம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. பேரு சார் ருத்ரா. ருத்ரா ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். தேவராஜ் சொன்ன விஷயங்கள் அவரை ஆச்சரியத்தில் அமிழ்த்துச்சு. பார்க்க ஒரு இராணுவ வீரர் மாதிரியான தோட்டத்தில் தென்பட்டார் ருத்ரா.
மீசை ஏகபோகத்துக்கு வளர்ந்திருந்தது. பருமனான புஜங்கள், இறுக்கமான பேண்ட் சட்டையில் சிக்குன்னு தோற்றம். சோம்பேறித்தனம் அப்படின்னா என்னன்னு தெரியாத மாதிரியான ஒரு சுறுசுறுப்பு, ஒரு கலகலப்பான தோரணையும் இருந்துச்சு. என்ன ருத்ரா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? தேவராஜ் சீண்டி விடவும் ருத்ரா யோசனையிலிருந்து வெளிப்பட்டாரு. தேவராஜ், நீ சொன்ன விஷயங்களே என்னால் நம்பவே முடியலப்பா. ருத்ரா பேச ஆரம்பிச்சாரு. எதை நம்ப முடியல? ஒரு மனுஷன் 100-150 வருஷம் உயிர் வாழறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. அது சாத்தியம்தான். ஆனால் இந்த தங்கத்தூள், ரசவாதம், பிணமா தொங்கின பொண்ணு எழுந்து நடந்து வர்றது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ருத்ரா சந்தேகத்தோட பேச ஆரம்பிக்கவும், உனக்கு இந்த கத்தி குத்து, துப்பாக்கி சண்டை, துப்பு துளக்கிறது, சொத்து தகராறுல வரக்கூடிய மோதல்கள் அப்படின்னு மனுஷங்களோட பிரச்சனை வட்டங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இதெல்லாம் உனக்கு அதிசயமா தெரியுது. என் கூட வந்து பாரு, நேரில் அனுபவிச்சின்னா அப்போதான் உனக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீ சொல்றது வாஸ்தவம்தான். உன் கூட வந்தாதான் எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிச்சயமா கரடியை கட்டி தொங்க விட்டது யாருன்றத பார்த்தே ஆகணும். ரொம்ப முக்கியமா அந்த செல்லியம்மாள் அப்படின்ற மாடர்ன் கேர்ள் யாருன்றதையும் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ எப்போ கிளம்பலாம்? நான் எப்பவுமே தயாராக தான் இருக்கேன். நீ எப்போ சொன்னாலும் உடனே கிளம்பிடலாம். ருத்ரா ரொம்ப ஆர்வமாக பதில் சொன்னாரு. மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. ஆனால் நம்ம இந்த மாதிரி அசல் உருவத்தோட போகிறது நல்லதா எனக்கு படலையே அப்படின்னு ருத்ரா சொல்லவும், வேற எப்படி போறதா தேவராஜ் கேட்டாரு. தேவராஜோட கேள்வியை தொடர்ந்து தாடையை வருடி விட்ட ருத்ரா டேபிள்ல இருந்த பெல் அழுத்தவும் ஒரு அரட்ராயர் பையன் உள்ள வந்தான். அதுவும் பசங்க உருட்டி விளையாடக்கூடிய ஒரு தேஞ்ச சைக்கிள் டயர் சகிதமா மூச்சரிக்க முன்னாடி வந்து நின்னா. அவனை பார்த்ததும் தேவராஜும் கணேஷும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ருத்ரா அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. என்னப்பா, வெளியில ஏதாவது விசேஷம் உண்டா? ருத்ராவோட கேள்விக்கு அந்த சிறுவனுடைய விழிகள் ஏகத்துக்கும் விரிஞ்சது. சார், எதிரில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் ஒரு ஆள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கான். அதுவும் இங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். பிறகு டயரை உருட்டி விட்டபடியே வெளியே கிளம்பினான். கணேஷும் தேவராஜும் அவனை பதிலை கேட்டு இடிஞ்சு போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் அதை கேட்டதும் ருத்ரா ரொம்ப சாதாரணமாக தான் தென்பட்டாரு. என் யூகம் ரொம்பவே சரியா போச்சு அப்படின்னு அர்த்த புஷ்டி உள்ள ஒரு புன்னகையை பூத்தாரு. அதை பார்த்துட்டு தேவராஜ், என்ன ருத்ரா சொல்ற அப்படின்னு கேட்டாரு. தேவராஜ், நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே இந்த ரசவாத சமாச்சாரம், அது ஒன்றும் சாதாரணமான விஷயமே கிடையாது. உலகையே கூறு கட்டி விலைக்கு வாங்குற பிரம்மாண்டமான ஒரு சமாச்சாரம். எதிரிகளுக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ரசவாதம் பற்றி உங்களுக்கு முழு சமாச்சாரமும் தெரியுமா? அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் எதிரிக்கு தெரியலன்னா அவன் எதிரியே கிடையாதுல்ல. தேவராஜ், ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த விஷயம் படு சூடு பிடிச்சிருச்சு. கவலையே படாத. இனி ஒவ்வொரு நாளும் படு த்ரில்லாக போக போகுது அப்படின்னு ருத்ரா ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சாரு. ஆனால் அதை கேட்ட தேவராஜும் கணேஷும் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துட்டாங்க. என்னப்பா இது, மலையோட விட்டது சனியன்னு இருந்தேன், இப்படி குறி வச்சு அலையிறாங்களே. நீங்கள் மட்டும் என்ன 5-10க்கு அலையிறீங்க? அசாதாரணமான ஒரு விஷயத்துக்கு தானே அலையிறீங்க. அப்போ ரிஸ்க்கும் அதுக்கு இணையாக தானே இருக்கணும். எனிவே, என் வரையில் இது ஒரு சூப்பரான கேஸ். உனக்கு என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னார் ருத்ரா. உன் தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம். ருத்ரா, இவங்கெல்லாம் யாரு, எங்களோட முயற்சிகள் இவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு டைரி மூலயமா தான் அந்த சித்தரை பற்றி உங்களுக்கே தெரிய வந்துச்சு. அதே போல தான் அவங்களுக்கும் எப்படியாவது அந்த சித்தரை பற்றிய தகவல்கள் கிடைச்சிருக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் தனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா இதை யாராலுமே ஏற்றுக்க முடியாதே. அதனால தான் உங்களை ஓரம் கட்டி ஒதுக்க நினைக்கிறாங்க. இல்லைன்னா அதிகபட்சமாக உங்களை தீர்த்து கட்ட கூட நினைக்கலாம். நாங்கள் அவங்களுக்கு போட்டியா? இது யாருப்பா சொன்னது? தேவராஜ் ரொம்ப ஆதங்கத்தோட கேட்டாரு. நல்ல கேள்வி. நீங்கள் சித்தரை அட்ராக்ட் பண்ண விஷயம் செல்லியம்மாள் அப்படின்ற கேரக்டருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் மூலமாக கூட உங்களுக்கு போட்டிகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அப்போது இந்த பிரச்சனையில் செல்லியம்மா ஒரு முக்கியமான பாத்திரம், அப்படி தானே அப்படின்னு தேவராஜ் கேட்கவும் ருத்ராஜ் எக்ஸாக்ட்லி அப்படின்னு பதில் சொன்னார். இப்போ வெளியே காத்துட்ருக்க நபரை முதல்ல நாம் கொஞ்சம் குழப்பணும். குழப்பணுமா? எதுக்கு? ஏன் குழப்பணும்? முட்டாள், அவன் மூலமாக தான் உங்களை பற்றி தகவல்கள் மலைக்கு போயிட்டுருக்கு. அது தப்பாக போய் சேரணும். எப்படி? இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா டெலிஃபோனை நெருங்கினாரு.
அத்தியாயம் 22. டெலிஃபோனை நோக்கி கைகளை நீட்டி டயல் செய்ய முயற்சி பண்ண ருத்ராவை தேவராஜ் வியப்போடு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. டெலிஃபோனுடைய எண் வலையும் சுழல ஆரம்பிச்சது. மறுமுனையில் அது எதிரொலிக்கவும் அதை தொடர்ந்து யாரோ ஃபோனை எடுக்கக்கூடிய அரவமும் கேட்டுச்சு. ஹலோ, செந்தில் கிளினிக், நான் ருத்ரா பேசுகிறேன். டாக்டர் இக்பால் இருக்காரா? மிஸ்டர் ருத்ரா, நான் இக்பால் தான் பேசுகிறேன். வாட்ஸ் த மேட்டர்? குட் மார்னிங் டாக்டர், கொஞ்சம் ஆம்புலன்ஸ் அனுப்புகிறீங்களா? எனிதிங் சீரியஸ் ருத்ரா? இல்லை டாக்டர், ஜஸ்ட் அ ப்ரொஃபஷனல் ப்ளே, மற்றதை நேரில் சொல்கிறேன். ஓகே. டெலிஃபோன் மறுபடியும் முடங்குச்சு. ருத்ரா புன்னகையோட தேவராஜ் கணேஷ் பக்கம் பார்த்தாரு. என்ன ருத்ரா, எதிரியை குழப்பணும்னு சொன்னீங்க, ஆனால் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்களே. சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பைக்கில் இங்கேருந்து கிளம்புறீங்க. ஒரு 10 அடி ஓடி ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறீங்க. எழுந்திருக்க முடியாதபடி நடிக்கிறீங்க. நான் ஓடி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடும். அதில் நாம் இக்பாலோட ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். அங்கே டாக்டர் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீரியஸான ஃப்ராக்சர்னு சொல்லி பேஷண்ட்டோட நேம் போர்டில் உங்கள் பேரையும் சேர்த்துருவார். உண்மையில் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் பின்தொடர்ந்து வரக்கூடிய நபர் மூலயமா நீங்கள் எழுந்திரிச்சு நடமாட கொஞ்சம் காலம் ஆகும் அப்படின்னு மலைக்கு தகவல் போயிடும். அப்படி தகவல் போச்சுன்னா உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் பெட்டில் இருங்க, அப்புறம் மாறு வேஷத்தில் நம்ம மலைக்கு கிளம்புவோம். ருத்ராவோட நீண்ட விளக்கம் தேவராஜுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க ஆரம்பிச்சது. ருத்ரா சார், இதெல்லாம் சாத்தியமா? கொக்கோட தலையில் வெண்ணெய் வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு பதிலாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவனை பிடிச்சி நாளை சாத்தினா வேலை முடியுதில்ல? கணேஷ் எழுப்பிய கேள்விக்கு ருத்ரா பெருசாக சிரிக்க ஆரம்பித்தார். கணேஷ், நீ ரொம்பவே உணர்ச்சிவசப்படுற. இப்படி நீ அவசரப்பட்டு செயல்பட்டினா உன்னால் துப்பறியவோ பெரிய காரியங்களை செய்யவோ முடியாமல் போயிடும். எதிரி இப்போ உங்களை பற்றின குழப்பத்தில் இருக்கான். உன்னை பின்தொடர்ந்து வரவனை உதைக்கிறதுனால உன் எதிரியோட கவனம் உன் மேலே இன்னும் அழுத்தமாக படிய ஆரம்பிக்கும். அதோட அவனுடைய நடவடிக்கைகளை இதுக்கப்புறம் நம்மால் துளியும் உணர முடியாதபடி ரொம்ப ரகசியமாக செயல்பட ஆரம்பிச்சிருவான். அதன் பிறகு நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உனக்கு எதிராக அவங்க எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி செயல்பட போகிறாங்கன்னு எதுவுமே உன்னால் கண்டுபிடிக்காத மாதிரி ஆகிடும். நாம் எதையும் உணர்ந்த மாதிரி காட்டிக்கவே கூடாது. நம்முடைய எதிரிகள் எப்பவுமே தன்னை பெரிய ஆள் தான் நினச்சிட்ருக்காங்க. அவன் நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப சரி அப்படின்ற மாதிரி அவனுக்கு உணர்த்தணும். அப்போ தான் அவங்களோட கவனத்தை வேறு விதமாக திசை திருப்பிட்டு நம்ம பாதையில் நாம் பயணம் செய்ய முடியும். ருத்ராவோட விஸ்தாரமான விளக்கம் தேவராஜனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. இதனால் ஆனந்தமான புன்னகை ஒன்று தேவராஜோட முகத்தில் மலரவும் ஆரம்பிச்சது. அதே சமயம் திரும்பவும் அந்த சைக்கிள் டயர் சிறுவன் வேகமாக உள்ளே ஓடி வந்ததும் என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் ருத்ரன். சார், அந்த ஆள் இங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம வீட்டுக்கு முன்னாடி தேவையில்லாமல் 4-5 தடவை நடந்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கிளம்பி போயிட்டான். சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டார் ருத்ரன். தேவராஜ், காலதாமதம் பண்ணாதீங்க, நான் என்ன சொன்னனோ அதன்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் தேவராஜும் வேகமாக எழுந்திருச்சதும் ருத்ரன் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தாரு. தேவராஜ், ரொம்ப சின்சியராக செயல்படுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அடிப்படாமலும் பார்த்துக்கோங்க. அடிப்பட்ட மாதிரி நடிக்கணும், இவ்வளவுதான் உங்கள் வேலை, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் தேவராஜ் வேகமாக கிளம்பினார். ஆனால் கணேஷனுக்கு சின்ன தயக்கம் இருந்துச்சு. இதை கவனித்த ருத்ரா வீதியை எட்டி பார்த்தாரு. 4-5 கோயில் மாடுகள் ரோட்டில் அங்கே இங்கேன்னு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. நான் வேணும்னா அந்த பொடியனுக்கு சிக்னல் தரேன், மாடுகளாக அவங்க பைக்கை நோக்கி விரட்டி விடுவான். நீங்கள் 2 பேரும் நேச்சுரலாக கீழே விழுறதுக்கு அது ரொம்ப தோதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் பக்கம் வந்தார். சைக்கிள் டயர் பொடியன் 4-5 சின்ன பசங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான். ருத்ரா அர்த்த புஷ்டியோடு சிரித்த சமயம் தேவராஜ் பைக்கை உதைச்சாரு. அது வழி தாராமல் கிளம்பிட்டேன் அப்படின்னு சீர ஆரம்பிச்சுது. கணேஷ் இலகுவாக ஏறி உக்காந்துக்கிட்டான். எடுத்த எடுப்புலையே வேகத்தை காட்ட ஆரம்பித்தார் தேவராஜ். சைக்கிள் டயர் பொடியனை அடித்து டீ வாங்கிட்டு வர சொல்லும் பாவனையோட மாடுகளை விரட்ட சொல்லி முடிச்சிருந்தாரு ருத்ரா. அவனும் அதை கச்சிதமாக புரிஞ்சுக்கிட்டு தான் வச்சிருந்த டயரை சாலையில் வேகமாக உருட்ட தொடங்கினான். அந்த டயர் மேயக்கூடிய மாடுகளுக்கு இடையே உருண்டு ஓட ஆரம்பிச்சது. அதை எடுக்க விரும்புகிற மாதிரி குறுக்க நுழைஞ்சு டயரை உருட்டி
குச்சியால் ஒரு மாட்டோடைய பின்தொடையில் ஓங்கி ஒரு குத்த அது எகிரி குதிச்சு பக்கவாட்டில் திட்டமிட்டபடியே மற்ற மாடுகள் பக்கம் வேகமாக நகர்ந்துச்சு. இதனால மிரண்டு போன எல்லா மாடுகளும் அங்கொன்று இங்கொன்றுமா அலைய தொடங்குச்சு. தேவராஜ் ஒரு மாட்டை ஓட்டி திடீர்னு போய் பிரேக் அடிச்சாரு. கணேஷ் எகிரி குதிச்சபடி சாலையில் விழுந்தான். தேவராஜ் கணேஷை பார்க்க திரும்பினதும் முன்பக்கத்தோட கவனத்தை இழந்துட்டாரு. இதனால முன்பக்க சக்கரம் ஏகமாக வளைஞ்சி பைக் கீழே சரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் செயற்கையாக தான் பைக்கோட கூடி தேவராஜும் கீழே விழ முயற்சி பண்ணாரு. ஆனால் தற்செயலாக அவருடைய ஒரு கால் மேலே உண்மையாகவே பைக் உஷ்ணத்தோடு விழுந்து அமுக்க ஆரம்பிச்சது. தேவராஜ் உஷ்ணம் தாழ முடியாமல் அலற ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்டு ருத்ரா ஓடி வர தொடங்கினாரு. அக்கம் பக்கம் சில பேரும் இதை கவனிச்சுட்டு பாஞ்சு ஓடி வந்தாங்க. பைக்கை தூக்கி தேவராஜ் வெளியே இருக்கிறதுக்குள்ள நிஜமாவே தேவராஜோட தொடையில லேசா சிவந்தும் போச்சு. காலில் பலத்தாடி பின்தொடர்ந்து வந்த அந்த வெள்ளை உடுப்புக்காரன் கூட்டத்தோட கூட்டமாக எட்டி பார்த்தான். மோவாயில் விரல்களை தடவியபடி ஆழமாக யோசிச்சான். என்னால் காலை அசைக்கவே முடியல சார். கணேஷ் புது குரல் கொடுத்தான். என்னாலையும் தான். தேவராஜும் கூட சேர்ந்துக்கிட்டாரு. 2 பேரும் அப்படியே அசையாம இருங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு ருத்ரா ஓட ஆரம்பிச்சாரு. வெள்ளை உடுப்புக்கார முகத்தில் உற்சாகம் பரவுற மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. கணேஷ் அவன் நல்லாவே கவனிக்க தொடங்கினான். இடையிடையே முகத்தை அஷ்டகோணலாக்கி ஊன்னு அலறவும் செஞ்சான். சில பேர் பார்த்து ஓட்டுறதுக்கு என்ன அப்படின்னு தேவராஜை கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த நாட்டில் கோயில் மாடுகளை இப்படி தெருவில் விடுறத தடை செஞ்சே ஆகணும். ஜனநாயக நாடுங்கிறதால ஆடு மாடுங்க கூடவா மனுஷனுக்கு சமமாக நடக்கணும்? இப்போ பாருங்க, இதுங்களால 2 பேருக்கு கால் உடைஞ்சே போச்சு. ஒருத்தர் சமூக அக்கறையோட கொஞ்சம் கோவப்படவும் செஞ்சாரு. அதே சமயம் செந்தில் கிளினிக்கோடைய ஆம்புலன்ஸ் அங்கே வந்து நின்றுச்சு. ருத்ரா அந்த வீதியில் இருந்தவங்க எல்லாருமா சேர்ந்து தேவராஜனையும் கணேஷையும் ஆம்புலன்ஸ்குள்ளே ஏற்றினாங்க. கவனமாக வெள்ளை உடுப்புக்காரனையும் பார்த்துக்கிட்டே இருந்தார் ருத்ரன். அவன் ரொம்ப தீர்க்கமாக எல்லாத்தையும் கவனமாகவும் கவனிச்சுட்டு இருந்தான். ஆம்புலன்ஸ் சீர தொடங்குச்சு. அவனுடைய பார்வை ஆம்புலன்ஸோடைய பக்கவாட்டில் செந்தில் கிளினிக்கு எழுதப்பட்டிருந்ததை துல்லியமாக கவனிச்சுட்டு இருந்ததை ருத்ரனும் கவனிச்சாரு. ஆம்புலன்ஸ் வேகமாக செந்தில் கிளினிக்குள்ளே நுழைஞ்சது. ஹலோ, வாங்க ருத்ரா, இந்த ஆக்சிடென்ட் ஏற்பாடு யாரை ஏமாத்த? டாக்டர் இக்பால் உற்சாகமாக கேட்டார். டாக்டரோட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரியே டாக்டர் இக்பாலை பேசியபடியே வார்டோடைய வெரண்டாவுக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே எதிர்பார்த்தபடியே வார்டுக்கு வெளியே அலைஞ்சிட்ருக்கக்கூடிய நோயாளிகளுடைய உறவினர் கூட்டத்தில் தென்பட்டான் அந்த வெள்ளை உடுப்புக்காரன். அதோ பாரு, அந்த வெள்ளை சட்டக்காரன் இருக்கான் பாரு, அவன்தான் அப்படின்னு மறைமுகமாக டாக்டருக்கு சுட்டி காட்டினார் ருத்ரன். அவனும் அதை கவனிச்சிட்டான். தாடியை நீவி விட்டபடி அங்கிருந்து வேகமாக கிளம்ப ஆரம்பித்தான். இவன் மூலமாக தான் இன்ஃபர்மேஷன் கொல்லிமலைக்கு போகுதோ அப்படின்னு டாக்டர் கேட்கவும், எக்ஸாக்ட்லி. ஓகே ருத்ரா, இப்போ நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு என் கூட தேவராஜும் கணேஷும் கொல்லிமலைக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் அவங்க இங்கே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் காட்டிக்கணும். ஸ்பெஷல் வார்டில் அவங்கள வச்சு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு தடையும் போட்டுடுறேன். என்னை தவிர அந்த இடத்துக்கு வேறு யாரும் போக முடியாதபடியும் பண்ணிடுறேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். ருத்ரா அவருக்கு நன்றி சொன்னார். ருத்ரா, உன்னோட முயற்சி சக்ஸஸ் ஆகட்டும். ஆனால் ஒரு விஷயம், எனக்கு தேவையான தங்கத்தை நீங்கள் கொடுத்துடணும், ஞாபகம் இருக்குல்ல? நிச்சயமாக டாக்டர். அப்புறம் உங்கள் ஸ்டெட்டஸ்கோப்லேருந்து ஆரம்பித்து வாஷ் பேஷன் வரைக்கும் எல்லாமே தங்கம் தானே? சரி சரி, இப்போ எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நம்ம நண்பர் எங்கே போகிறாருன்னு அவரை கவனிச்சாகணுமே. பேசிக்கிட்டே பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு தாடி விக்க எடுத்து தாடையில் ஒட்டிக்கிட்டார் ருத்ரா. அந்த காரிடரை கடக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய முகத்தில் சில உருமாற்றங்களையும் செய்ய தொடங்கினார். அந்த வெள்ளை உடுப்புக்காரன் கிளினிக்கு வெளியே வந்தான். ஒரு டெலிஃபோன் பூத்துக்குள்ளே நுழைஞ்சான். யார்கிட்டையோ பேச ஆரம்பித்தான். 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. ஆனால் பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் முயற்சியில் அவங்க பின் வாங்கலை, அப்படி தானே? எதிர்முனையிலிருந்து ஒரு கேள்வி வந்துச்சு. ஆமாம், இப்போ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டையும் கூட்டு சேர்த்துருக்குறாங்க. அப்போ யோசிக்காத, இன்னைக்கு ராத்திரியே அவங்க கதையை முடிச்சிரு அப்படின்னு எதிர்முனையிலிருந்து கட்டளை வரவும், சரி நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான் அந்த வெள்ளை உடுப்புக்காரன். அத்தியாயம் 23. தொலைபேசியோட மறுமுனையிலிருந்து வந்த கட்டளைக்கு
அன்னைக்கு ராத்திரியே தேவராஜனையும் கணேஷோட கதையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு அந்த வெள்ளை உடுப்புக்காரன் திரும்பின அதே வினாடி கண்ணாடி பூத்துக்கு வெளிப்பக்கமாக கதவுக்கு பக்கத்திலேயே முற்றிலும் மாறுபட்ட தோட்டத்தில் ருத்ரா நின்றுட்டு இருந்தாரு. அதுவும் சும்மாலாம் இல்லை, தாடியை தடவி விட்டபடி நின்றுக்கிட்டு இருந்தாரு. ருத்ராவை பார்த்ததும் அந்த வெள்ளை உடுப்புக்காரனுக்கு ஏதோ மனசுக்கு நறுக்குன்னு தோணுச்சு. அவன் முகம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் அவனை கலங்கடிக்க ஆரம்பிச்சுது. யோசனையோட கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தான். இதுதான் சமயம்னு ருத்ராவும் அவன் மேலே லேசாக மோதலை ஏற்படுத்திட்டு பூத்துக்குள்ளே வேகமாக நுழைஞ்சாரு. அந்த மோதலால் ருத்ராவோட பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி சொத்துன்னு கீழே விழுந்துச்சு. சாரி அப்படின்னு சொல்லியபடியே அவன் பார்க்கும்போதே குனிஞ்சி கத்தியை எடுத்தாரு. இதை தெளிவாக கவனித்த வெள்ளை உடுப்புக்காரனுக்கு முகம் ஒரு தினசாக மாற ஆரம்பிச்சது. கண்களால் விழுங்க முடியாத எல்லையை மீறி விழுங்கினா. அதை ருத்ரா பெருசாக சட்டை பண்ணிக்கவே இல்லை. பூத்துக்குள்ளே நுழைஞ்சி கதவை சாத்தியும் சாத்தாமல் விட்டுட்டு டயல் செய்ய ஆரம்பித்தாரு. பூத்துக்குள்ளே ருத்ரா சொல்கிற நம்பர் அந்த பிராந்தியத்துக்குள்ளேயே இல்லாத ஒரு தொலைபேசி எண். இதனால் தொலைபேசியோடைய அடுத்த பக்கத்தில் இருந்து வினோதமான சப்தங்கள் ஒயின்னு கேட்க ஆரம்பிச்சது. ஆனால் ருத்ரா அதை பொருட்படுத்தாமல் ரொம்ப சீரியஸாக பேச தொடங்கினார். பாஸ், குட் மார்னிங் பாஸ். மறுமுனையில் அந்த சப்தம் மட்டும் ஒயின்னு கேட்டுக்கிட்டு இருந்தது. காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டேன். மறுமுனையில் அந்த சப்தம் மட்டும். ஒரே கத்தி தான், ஆனால் 9 கொலை. மறுமுனையிலிருந்து மறுபடியும் அதே சத்தம். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். இது என்ன பெரிய விஷயம்? இடுப்பு பெல்ட்டாலேயே கழுத்தை நெரிச்சு 6 கொலை பண்ணதை விடவா இது பெருசு? மறுமுனையில் அதே சத்தம். போலீஸ் என்ன பெரிய போலீஸ், எலும்பு துண்டு காலையிற நாய் மாதிரி. அவங்க என்னை தேடிக்கிட்டே இருக்கட்டும். பணத்தை விட்டெறிஞ்சா 10 கொலை கூட நான் பண்ணுவேன். யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க. சின்சியாரிட்டி, லாயல்ட்டி, நேஷ்னாலிட்டி இதெல்லாம் இந்த தேசத்தில் செத்து ரொம்ப நாளாச்சு. தைரியம் இருக்கிறவனுக்கு தான் இது காலம். மறுமுனையில் அதே ரோயிங்கின்ற சத்தம். ஆனால் வெளியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வெள்ளை உடுப்புக்காரனுக்கு இவர் யாரோ பெரிய ஆள் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. பூத்துக்குள்ளேருந்து ருத்ரா விட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே புருடான்னு தெரியாமல் அதை முழுசாக அவன் நம்பவே ஆரம்பிச்சிருந்தான். இதனால் அவனுக்கு உடம்பெல்லாம் லேசாக நடுங்கவும் தொடங்குச்சு. 9 கொலை 6 கொலைன்னு அடுக்கிக்கிட்டே போகிறானே, இவன் யாராக இருப்பான் அப்படின்னு பலமான யோசனையும் இருந்துச்சு. அவனுக்குள்ளேயே குழம்புன சமயம் ருத்ராவோட புத்திசாலித்தனமான புருடா அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சது. பாஸ், என்ன பாஸ் விஷயம்? டிடெக்டிவ் ஏஜென்ட்டான ருத்ராவை பீஸ் ஆக்கணுமா? மறுமுனையில் அதே சத்தம். ஓகே பாஸ், அவன் புதுசாக 2 பேரோட சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கான் போல இருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு காரியத்தை முடிச்சிடுறேன் பாஸ். மறுமுனையில் அதே சத்தம். ஓகே பாஸ், அவனை மட்டும் இல்லை, அந்த 2 பேரோட கதையும் கூட சேர்த்து முடிச்சிட்டுமா? ஓ வேண்டாமா? என்னது, அவங்க 2 பேரும் இரும்பை தங்கமாக்க ரகசியத்தை தெரிஞ்சவங்களா? அப்படியா? ஆச்சரியமாக இருக்கே. என்ன பாஸ், கதையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? மறுமுனையில் அதே சத்தம். என்னது, கொல்லிமலை சித்தர் அவங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டாரா? நிஜமாவா? என்னால் நம்பவே முடியலையே. மறுமுனையில் அதே சப்தம் மட்டும். சரி, அந்த 2 பேரையும் நான் ஒன்றும் பண்ணலை. ருத்ராவை மட்டும் தீர்த்து கட்டிடுறேன். அவங்க 2 பேரும் விலைமதிக்க முடியாதவங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்கள பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என்னுடைய முழு பொறுப்பு. நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ். ஒரு 10,000 பணம் கேட்டிருந்தனே பாஸ். மறுமுனையில் அந்த சப்தம் மட்டும். பணத்தை அனுப்பிச்சிட்டிங்களா? ரொம்ப சந்தோஷம் பாஸ். தேங்க்யூ பாஸ். இனி நீங்கள் எதை பற்றியும் கவலையே படாதீங்க. இந்த நரிமேட்டு நன்றாயன் கத்திக்கு அந்த ருத்ரா பதில் சொல்லியே தீரணும். மறுமுனையிலிருந்து அந்த சப்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. நல்லது பாஸ், ஃபோனை வச்சிடுறேன். தனக்கு தானே கேள்வியும் கேட்டு பதிலையும் சொல்லிக்கிட்டு தொலைபேசியோட ஒரு போலி நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு ருத்ரா திரும்பின அதே வினாடி அந்த வெள்ளை உடுப்புக்காரன் அந்த இடத்த விட்டு அகலவே இல்லை. அங்கேயே தான் இருந்தான். அவரையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். பிறகு இணக்கமாக சிரிக்கவும் தொடங்கினான். வெளியே வந்த ருத்ரா கிட்ட குட் மார்னிங் நட்ராயன் அப்படின்னு சொன்னான். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? இது ருத்ரா பேசினது. நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓஹோ, நான் கதவு மூட மறந்துட்டேன். நீ எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட கத்தியை வேகமாக எடுக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரு ருத்ரா. அதை பார்த்ததும் அவசரப்படாத, நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆமாம்,
கொலை செய்கிறது தான் உன்னுடைய தொழிலா? அந்த வெள்ளை உடுப்புக்காரன் கேட்டான். நீ கேட்குறத பார்த்தா யாரோட கதையை முடிக்கணுன்ற மாதிரில தெரியுது. ருத்ரா கொஞ்சம் குரலை உயர்த்தினாரு. அப்படி தான் வச்சுக்கோ, என் ரேட்டு ரொம்ப அதிகம், ஒன்னாலலாம் எனக்கு பணம் கொடுக்க முடியாது. நீ நினைக்கிற மாதிரி விஷயம் இது இல்லை. அவசியப்பட்டா ஒரு கொலைக்கு 1 கோடி ரூபாய் தரக்கூட என்னால் முடியும். அடே அப்பா, யாரும் உன் பாஸு? அது எனக்கே தெரியாத விஷயம். வேடிக்கையெல்லாம் இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ தான். நானா? ஆமாம், உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எங்கள் குரூப்புக்கு அவசியம் தேவை. அதோட நீ கொலை நினைக்கிறப்ப ருத்ரா, அவன் எனக்கும் விரோதி தான். அப்படியா? அவன் எப்படி உங்களுக்கு விரோதியானா? நீ பாதுகாக்க நினைக்கிறியே அந்த 2 பேர், அவங்கள அவன் தான் பாதுகாக்க நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த கொல்லிமலை பக்கமாக வந்து எங்களுக்கு தொலை தருவான் போலையும் தெரியுது. நீ சொல்கிறது எனக்கு புரியலையே. இப்போ உனக்கு புரிய வேண்டாம், புரியவும் கூடாது. எங்கள் குரூப்பில் நீ சேர்ந்துக்கிறியா என்ன? வெள்ளை உடுப்புக்காரன் கேட்டான். நான் ஏற்கனவே ஒரு குரூப்பில் இருக்கேன். எடுத்தேன் கவிழ்த்தன்னே எதையும் என்னால் செய்ய முடியாது. நான் யோசிக்கணும், யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். தாராளமாக என் கூட வந்து எங்கள் குரூப்போடைய ஆக்டிவிட்டியை பார்த்தா நீ அசந்தே போயிடுவ. இந்த உலகத்திலேயே விலைக்கு வாங்க முடியாத ஒரு மனுஷனுக்கு நாங்கள் வலையை விரிச்சிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ டெலிஃபோனில் உங்கள் பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது சித்தர்னு சொன்னல, அவர் தான் அந்த மனுஷன். சர்வசாதாரணமாக இரும்பு, பித்தளை, மணல்னு கிடைக்கிற பொருட்களை எல்லாத்தையும் தங்கமாக மாற்றுவார் அந்த ஆள். அது எப்படின்றது தான் எனக்கு தெரியல, புரியல. ருத்ரா அதை கேட்டுட்டு பெருசாக சிரிச்சாரு. என்ன சிரிக்கிற? வெள்ளை உடுப்புக்காரன் கேட்டான். சிரிக்காமல் என்ன, வாயை பழக்கவா சொல்கிற? நான் என்ன இழிச்ச வாயனா? இந்த காலத்தில் சந்திரமண்டலத்துக்கு விசா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பாஸ்போர்ட்லாம் தரப்போகிறாங்க. நீ சித்தர்ன்ற, தங்கன்ற, காது குத்துறதுக்கும் ஒரு அளவில்லையா? முட்டாள்தனமாக பேசாத. இதை விட பெரிய கேள்வியை நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம். ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை. விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது வாஸ்தவம்தான். அதுக்காக மெய்ஞான விஷயங்கள்லாம் பொய்ன்னு ஆயிடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஃபோனில் பேசும்போது உன் பாஸ் கூட அந்த சித்தர் பற்றி சொன்னார்ல? வெள்ளை உடுப்புக்காரன் கேட்கவும் ஆமாம் அப்படின்னு ருத்ரா திமுறா பதில் சொன்னார். எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அது தப்பாக போச்சு. யாரோ 2 பேர் எப்படியோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மலை பக்கம் வந்துட்டாங்க. அவங்க தான் எங்களுடைய எதிரிகள் நினச்சா இப்போ உன் பாஸ் கூட அந்த சித்தரை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. ஆமாம், யார் உன் பாஸு? ருத்ரா அவன் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் மௌனம் காட்டினாரு. பிறகு தான் பின்னிய வலைக்குள்ள அவன் சரியாக வந்து சிக்கிக்கிட்டான். தான் நினச்ச மாதிரியே அவனை நல்லாவே குழப்பிட்டோம். அவனும் கூட பாக்குவத்தில் வைக்காத குறையா தன்னை அழைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவருக்குள்ள லேசான சிரிப்பு. அவன் கூட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கும் அவங்கள அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுதான் சரியான சந்தர்ப்பம். ருத்ரா தனக்குள்ள சில முடிவுகள் எடுத்திருந்தாரு. ஆமாம், யார் உங்கள் பாஸு? திரும்பவும் இந்த வெள்ளை உடுப்புக்காரன் கேட்டான். முதல்ல நீ சொல்லு, உன் பாஸ் யாரு? ருத்ரா அவனை பார்த்து கேட்டாரு. நான் சொன்னாதான் நீ சொல்வியா அப்படின்னு கேட்டான் அவன். நிச்சயமா, உண்மையிலேயே எனக்கு தெரியாது. வேணும்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எங்கள் கூட்டத்தோட முக்கியமான ஒரு நபருக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதனால் எனக்கு என்ன லாபம்? ருத்ரா கேட்டார். நான் ஆரம்பத்தில் ஒரு கம்யூனிஸ்ட், அப்புறம் நக்சலைட், இப்போது இந்த கூட்டத்தில் சேர்ந்துருக்கிற ஒரு புது முகம். எடுப்பில் எந்த தலைவனும் இந்த மாதிரி கட்டங்களில் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதே கிடையாது. வெள்ளை உடுப்புக்காரன் ரொம்ப யதார்த்தமாக பேச ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட நீ வந்து என்ன சேர்த்தோட நினைக்கிறியே, அதை மட்டும் அவங்க ஏற்றுப்பாங்களா என்ன? ருத்ரா கிடுக்குப்பிடி போட்டு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு இப்போ ஆள் பலம் நிறையவே வேணும். சரி, அப்போ கொல்லிமலைக்கு இப்போவுமே கிளம்புவோமா? இப்போ வேண்டாம். நீ அந்த ருத்ராவோட கதையை முதல்ல முடி. அவனை கொன்னுட்டு அந்த 2 பேரோட என்கிட்ட வா. நம்ம 4 பேருமா சேர்ந்து மலைக்கு போகலாம். வெள்ளை உடுப்புக்கார ரொம்ப சமயோசிதமாக பேச ஆரம்பித்தான். அது முடியாது. அந்த 2 பேரும் எங்கள் பாஸுக்கு வேணும்னு அவர் சொல்லிட்டாரு. ஆமாம், அவங்க 2 பேரும் உனக்கு எதுக்கு? எங்களுக்கும் அவங்க தான் வேணும். உயிரோடவோ இல்லை பிணமாகவோ நான் செய்ய வேண்டிய வேலை இதுதான். நான் எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதே வேலையை தான் நீயும் செய்ய நினைக்கிற. சரி, நீ போயிட்டு வெற்றியோட திரும்பி வா. எல்லாம் சரி, உன் பேரை நீ சொல்லவே இல்லையே? வெள்ளை உடுப்புக்காரங்கிட்ட ருத்ரா ரொம்ப சாதுரியமாக கேட்டார். இதே பூத்துக்கிட்ட இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வா. சரி, நான் வரேன். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன்.
உங்கள் கூட்டம் எனக்கு பிடிக்கலன்னா நான் அழைச்சிட்டு வர அந்த 2 பேரோட நான் எங்கள் கூட்டத்துக்கு திரும்ப போயிடுவேன். அதையும் மீறி என்னை தடுத்தீங்க, அப்புறம் இந்த நரிமேடு நடராஜன் யாருன்றதை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக உதார் விட ஆரம்பித்தார் ருத்ரன். அதை கேட்டதும் அந்த வெள்ளை உடுப்புக்காரன், உனக்கு நிச்சயம் எங்கள் கூட்டத்தை பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் கூட்டம்தான் நாளைக்கு இந்த உலகத்தையே விலைக்கு வாங்க போகிற கூட்டம். டன் கணக்கில் இரும்பை தங்கமாக்கி உலக பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைக்க போகிற கூட்டம். விக்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வெள்ளை உடுப்புக்காரன் பேச பேச ருத்ரா வாய் பிளக்க ஆரம்பித்தார். எக்கச்சக்கமான குஷியோட கைகளை குத்தி பிசைஞ்சிக்கவும் செஞ்சார். இவனை நம்ப வைக்கணும்னா ருத்ராவை எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும். எப்படி தன்னைத்தானே கொலை செஞ்சுக்கிட்டு இவனை நம்ப வைக்கிறது அப்படின்னு ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தார் ருத்ரன். நான் கிளம்புறேன். அந்த வெள்ளை உடுப்புக்காரன் அங்கேருந்து கிளம்பினா. போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இரவு 10 மணிக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெற்று போனான். கூட்டமாக மறைஞ்சும் போனான். ருத்ரா உடனே அங்கேருந்து செந்தில் நர்சிங் ஹோமை நோக்கி குறி வச்சு வேகமாக நடக்க ஆரம்பித்தார். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.